கோழையா இருப்பான் சில பேர், பார்த்திருக்கீங்களா? அல்லாஹ் பாதுகாக்கணும். பாச்சானை கண்டா பயம், பள்ளியை கண்டா பயம். டேய் இந்த இதை போயிட்டு அதை கொண்டு கொடுத்துட்டு வாடா, ரேஷன் கடையில் போய் இந்த ஜாமானை வாங்கிட்டு வாடா. நான் போக மாட்டேன், கூட்டத்தை கண்டா பயம். நான் போக மாட்டேன், கூட்டமா இருக்கும். டேய் இந்த வண்டியை கொண்டு போயிட்டு அந்த பொருளை மட்டும் கொடுத்துட்டு வாடா. வண்டியா? ஐயோ நான் ஓட்ட மாட்டேன், பயம். சைக்கிள் கூட ஓட்டுறதுக்கு பயந்து போய் இருக்கக்கூடிய எத்தனையோ ஆண்மகன்கள் இருக்கிறாங்க சகோதரர்களே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு தந்த நியாமத்துக்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வெளிப்படையில் இருக்கக்கூடிய நியாமத்துக்கள், அவனுக்காக தரப்பட்ட நியாமத்துக்கள். இன்னொன்று அவன் உள்ளே இருக்கக்கூடிய நியாமத்துக்கள், அவன் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நியாமத்துக்கள். கண்ணிலிருந்து, காதிலிருந்து, சுவாசம் செய்கின்ற மூக்கிலிருந்து, ஜீரணம் பண்ணுகின்ற வயிறிலிருந்து, நடக்க வைக்கின்ற காலிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த நியாமத்துக்கள் ஒரு பக்கம். இன்னொரு நியாமத்துக்கள் அந்த ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய உணர்வுகள். கண்ணில் இருக்கக்கூடிய பார்வை உணர்வு, காதில் இருக்கக்கூடிய கேட்கும் உணர்வு, தோலில் இருக்கக்கூடிய தொடு உணர்வு, நடையில் இருக்கக்கூடிய இயக்க உணர்வு. இதே போல அல்லாஹ் தந்த ஒரு நியாமத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா வீர உணர்வு, ஹிம்மத். உருதுல ஹிம்மத்னு சொல்லுவாங்க, ஊக்கம். இந்த ஊக்கம் ஒரு மூமினுக்கு தரப்பட்டிருக்குது என்று சொன்னா அவனுக்கு ஒரு பெரும் கொடை தரப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஊக்கம்தான் காரியமாற்றுவதற்கு வழி செய்யும். ஒவ்வொரு அமல்களையும் ஒருவன் செய்வதற்கு ஊக்கம் தேவைப்படுகிறது. லொகர், கடுமையான வெயில். அந்த வெயிலில் நான் கண்டிப்பா போய் என் ரப்புடைய பள்ளியில நான் லொகரை தொழுதே ஆவேன்னு சொல்லி இந்த வீரமும் ஊக்கமும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அசைன்மெண்ட் தான் அல்ஹம்துலில்லாஹ் அவன் தொழுகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். இரவு கடும் இருட்டு, இஷா தொழுகை, பள்ளிக்குத்தான் போவேன் என்ற அந்த பிடிவாதத்தோடு, நான் சொல்றது சிட்டிகளில் இல்லை, குக்கிராமங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் கூட பள்ளியில் தொழுகிறாங்க பாருங்க. அந்த ஊக்கமும் வீரமும் தான் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களை இஷா தொழுகைக்கு நீ ரப்புடைய பள்ளியில போய் தொழு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் சொன்னா காரியமாற்ற வைக்கும். இப்படி நான் ஒவ்வொன்றா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஹஜ்ஜு, எத்தனையோ குடுகுடு வயதானவர்களை நம்ம பார்க்கிறோமே, காபத்துல்லாவை அப்படி தொடக்கூட முடியாது, அப்படியே நடுங்கும். தவாப் செய்யறதுக்கு என்ன செய்வாருன்னு அப்படி ஓடி ஓடி போவார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். மனிதனுக்கு தரப்பட்ட ஊக்கமும் வீரமும் எந்த அளவுக்கு சிறந்தது அப்படின்றதுக்கு ஒரு பெரிய சான்று, நான் உம்ராவுக்கு சென்றிருக்கின்ற போது அல்ஹம்துலில்லாஹ் காபாவை வலம் வந்த ஹாஜிமார்களில், காபாவை வலம் வந்த மக்களில் கண் பார்வையற்ற ஒரு 70 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவரும் உண்டு. நீக்ரோ இனத்தை சார்ந்த 70 வயது மதிக்கத்தக்க முதியவர் உண்டு. பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, நாங்க எப்போ போனாலும் அவர் தவாஃபில் இருப்பார். நாங்க காலையில போனாலும் தவாஃபில் இருப்பார், மாலையில போனாலும் தவாஃபில் இருப்பார், இரவு நேரத்தில் போனாலும் தவாஃபில் இருப்பார். அல்லாஹு அக்பர். நான் நினைப்பேன், இவர் வயதில் நம்ம வாழுவோமா வாழ மாட்டோமோன்னு கூட தெரியலையே, இப்படி இபாதத் செய்யக்கூடிய மனிதர்களா? பிலால் ரலியல்லாஹு அப்படியே பார்த்த மாதிரியே இருக்குதுன்ற மாதிரியெல்லாம் நான் நினைப்பேன். அந்த மாதிரி சகோதரர்களே, வயது முதிர்ந்த மக்களை நீங்க காபாவில் பார்க்கலாம். வயது முதிர்ந்த மக்கள் கூட்ட நெரிசலையும் சமாளித்து கொண்டு ரப்புடைய புனிதமான தேவாலயத்தில் பதிக்கப்பட்ட ஹஜருல் அஸ்வத் கல்ல முத்தமிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்க பார்க்கலாம். அப்போ உள்ளத்துக்குள்ளும் உடலுக்குள்ளும் தரப்பட்ட ஒரு மாபெரும் நியமத் வீரம், ஊக்கம். இந்த வீரமும் ஊக்கமும் எடுபட்டு போய்விடும் போது, ஒரு மூமினுக்கு இல்லாதிருக்கும் போது அடையக்கூடிய துன்பத்திற்கு அளவில்லாம போயிடும். கோழையா இருப்போம், கோழையா இருப்பான் சில பேர், பார்த்திருக்கீங்களா? அல்லாஹ் பாதுகாக்கணும். பாச்சானை கண்டா பயம், பள்ளியை கண்டா பயம். டேய் இந்த இதை போயிட்டு அதை கொண்டு கொடுத்துட்டு வாடா. டேய் ரேஷன் கடையில் போய் இந்த ஜாமானை வாங்கிட்டு வாடா. நான் போக மாட்டேன், கூட்டத்தை கண்டா பயம். நான் போக மாட்டேன், கூட்டமா இருக்கும். டேய் இந்த வண்டியை கொண்டு போயிட்டு அந்த பொருளை மட்டும் கொடுத்துட்டு வாடா. வண்டியா? ஐயோ நான் ஓட்ட மாட்டேன், பயம். சைக்கிள் கூட ஓட்டுறதுக்கு பயந்து போய் இருக்கக்கூடிய எத்தனையோ ஆண்மகன்கள் இருக்கிறாங்க சகோதரர்களே. பெண்கள் எல்லாம் கார் ஓட்டிட்டு பறக்கிறாளுவோ. இந்த காலகட்டத்தில்
சைக்கிள் கூட ஓட்டினால் ஏதாவது ஆய்விடுமோன்ற பய உணர்ச்சியோடு இருக்கக்கூடிய மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. பயம் 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 பயம், கோழைத்தனம், எந்த ஒன்றையுமே அசம்பந்தமாக இருக்கிறது, எந்த ஒன்றிலுமே அசம்பந்தமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பிள்ளைகள் அப்படி இருக்கும்போது ரொம்பவே சங்கடமாக இருக்கும். நமக்கும் சில நேரத்தில் அந்த மாதிரி ஒரு அசம்பந்த சூழ்நிலை வரும்போது, என்னடா இது இப்படி சோம்பேறித்தனம், ஒரு காலகட்டம்லாம் எப்படி இபாதத் செய்தோம் அல்லாவை. நேற்று கூட என்னுடைய பள்ளி துணை மாம்கிட்ட நான் வருத்தப்பட்டு பேசினேன். போதக்கூடிய காலகட்டத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நான் ஒரு தடவை 50 ரக்காத் தொழுதுருக்கிறேன் ஹஸ்ரத் அப்படின்னு சொன்னேன். 50 ரக்காத்துக்கள் விடாமல் நான் ஸ்டாப்பாக 2 நான் தொழுதுருக்கிறேன். ஒரு பிரச்சனை, அது நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, அந்த பிரச்சனைக்காக 50 ரக்காத்துக்கள் தொழுதுருக்கிறேன் ஹஸ்ரத். அந்த ஒரு மனோபாவம் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லை ஹஸ்ரத், அந்த இபாதத்தில் எங்கே போச்சு நமக்கு அப்படின்லாம் சொல்லி வருத்தப்பட்டு அவரும் நானும் என்ன செஞ்சோம், கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால், ஒரு மூமினுக்கு வீரமும் ஊக்கமும் தரப்பட்டால் அவனால் எப்பேற்பட்ட காரியத்தையும் சாதித்து விட முடியும் சகோதரர்களே, எப்பேற்பட்ட காரியத்தையும் சாதித்து விட முடியும். எதிர்ப்பலைகள் நின்றால் கூட அந்த எதிர்ப்பலைகளுக்கு முன்பு நான் கெத்துடா அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி அநியாய அக்கிரமத்திற்கு எதிராக போர் குணத்தோடு இந்த ஊக்கமும் வீரமும் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அநியாயத்துக்கு எதிராக என்ன செய்யும், பாடுபடும், அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கும். எவனாவது தப்பு பண்ணிட்டான்னு சொன்ன அது தப்பை துணிஞ்சு கேட்கும். பெரிய பேக்ரவுண்ட் எல்லாம் அவனுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது அப்படி இப்படி அதெல்லாம் பார்க்காது. நீ ஏன் அநியாயம் பண்ண, நீ ஏன் தப்பு பண்ண அப்படின்னு துணிஞ்சு கேட்கும். இப்படி துணிஞ்சு கேட்கறதா ஈமான் தனம், கெட்டிக்காரத்தனம் சொல்லப்படுது. அப்ப சகோதரர்களே, இந்த ஒரு வலு, இந்த ஒரு வலிமை அல்லாஹ் தரக்கூடிய மிக பெரும் நேமத், அல்லாஹ் தரக்கூடிய மிக பெரும் உச்சபட்ச நேமத். இந்த நேமத் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு தரப்பட அல்லாஹ்விடத்துல தொடர்ந்து துஆ செய்யணும். யார மாதிரி ஹிம்மத்தை கேட்கணும் தெரியுமா? எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹிம்மத் இருக்குது பாருங்க. எத்தனை எதிர்ப்பலைகள் வந்தாலும் தனி ஒரு மனிதனாக ஆரம்ப காலகட்டத்தில் போராடினாங்க. அல்லாஹ் அந்த ரசூலுக்கு கொடுத்த அந்த ஹிம்மத், அந்த ஊக்கம், அந்த ஊக்கத்தின் பரக்கத்தை கொண்டு கேட்கிறேன், எனக்கு அந்த ஹிம்மத்தை கொடு, எனக்கு வீரத்தையும் ஹிம்மத்தையும் கொடு, ஊக்கத்தை கொடு, தைரியத்தை கொடு அப்படின்னு அல்லாஹ்விடத்துல ரசூலுடைய பரக்கத்தை, துஆ பரக்கத்தை வச்சு கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹிம்மத்தை உங்களுக்கு தரக்கூடிய அல்லாஹுடைய திருப்பெயர்களில் மிக பிரசித்தி பெற்ற பெயர்களான 2 பெயர்களை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதை எப்போ ஓதணும்? சூடான நேரத்தில் ஓதுங்க. சூடு உடம்புல சூடான நேரமான லொகர் தொழுகை. லொகர் தொழுகையை முடிச்சிட்டிங்களா? லொகர் தொழுத உடனே முன்பின் சலவாத்துக்களோடு அல்ஹம்துலில்லாஹ் இந்த திக்ரை மொழியுங்க. யா முஹைமினு யா கவியு யா அல்லாஹ், யா முஹைமினு யா கவியு யா அல்லாஹ், யா முஹைமினு யா கவியு யா அல்லாஹ், யா முஹைமினு யா கவியு யா அல்லாஹ் 101 முறை ஓதி முடித்த உடனேயே அப்படியே அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வாயை வேற ஏதாவது பேசிடக்கூடாது. அந்த இதயம் இருக்குது பாருங்க இடது பக்கம், அந்த இடது பக்கத்துல நல்ல அழுந்த ஊதணும். ஊதிட்டு அப்புறம் உள்ளங்கையில ஊதி உடம்பு முழுக்க தடவி கொள்ளணும். உடம்பு முழுக்க தடவி கொள்ளணும். உடம்பு முழுக்க அந்த தெம்பும் திராணியும் இருந்தா தான் நம்மளால காரியம் ஆற்ற முடியும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்காக கண்டெடுத்து சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.